ஹாய் கைஸ் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூடியூப் சேனல்ல பாண்டா தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருந்து பாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துருக்குது. ஷார்ட் ஃபிலிம் பத்தி பேச போறோம். அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் சொல்றதை விட ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா ஒரு படம் அந்த மாதிரி சொல்லாங்க. அந்த லெவலுக்கு அந்த படம் சூப்பரா இருக்குது. அதை பத்தி நிறைய பேசலாம். இந்த படத்தை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா யூடியூப் சேனல் பார்த்துருப்பேன் அப்படின்ட்டு அப்படி இல்லை. இன்ஸ்டாகிராம்ல நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு மேலே பார்க்கும்போது மிஸ்டர் சுரேந்தர் அந்த ப்ரோ இருக்காருல, ஸோ அவருடைய ஸ்டோரியில இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐம் ஆல்சோ த பார்ட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் இவர் நடிச்சிருக்கிறா, ஓகே சூப்பர். அப்போ நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் பார்த்துருக்கேன், மெட்ரோ காதல் அப்படின்ட்டு. அதை நம்ம ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இவர் செலக்ஷன் பண்ணது தான் ஸ்டோரில் போட்டிருந்தாரு. ஸோ இந்த ஃபிலிம் நல்லா இருக்குன்னு நினைச்சு நான் உள்ளே போய் பார்த்தேன். லிங்க் உள்ள பார்க்கும்போது 5:30 6 o'clock தான் ப்ரீமியர் பண்றாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு 6 o'clock டைம் வச்சு நான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது இந்த படம் உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சுங்க. அது ஏன் எதனால அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா பேசுறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷாப்பிங்கை பார்க்கும்போது ஆஸ் எ பர்சன் என்னோட லைஃப்ல சில விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது ஏன் அப்படிங்கிறது, ஆனா இந்த படம் கண்டிப்பா என்னோட லைஃப், ஓகேவா? போடா வெண்ண இல்லைங்க. ஆனா ஒரு கேரக்டர் மட்டும் தவிர்க்கலாம். என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பொண்ணுடைய அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டரை தவிர்த்துட்டா இந்த படம் பார்க்கும்போது என் லைஃப் தான், ஓகே. அதுதான் இவங்க கதையை எடுத்துட்டாங்க அப்படி மாதிரி இருக்குது. ப்ராமிஸ் சொல்லணும்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன கேட்டாங்க அப்படின்னா நான் என் கதையை சொல்றேன். ஆக்சுவலி இதான் நடந்துச்சு, இது நடந்துட்டு இருக்குது. ஆனா அங்க அவங்க ஒரு விஷயம் சேர்ந்துருவாங்க, இங்க நாங்க இன்னும். சோ பாப்போம், அதை பத்தி பேசலாம். ஷார்ட் ஃபிலிம் பத்தி. Don't repeat the mistake. ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் ஷெட்ல வேலை பார்க்குற ஒரு பையன், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஒரு லெவலுக்கான ஒரு பணக்கார ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இல்லை, அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. ஸோ இப்படி அவங்க லைஃப் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த மெக்கானிக் ஷெட்ல இருக்க பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் லவ் இருக்குது, கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இவங்க லைஃப் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ ஒரு எதிர்பார்க்காத சுச்சுவேஷன்ல ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்று வாங்க போகும்போது வாங்கிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தர் ஸ்கூட்டியில் இவரோட ஸ்கூட்டி இடிச்சுவார். இடிச்ச உடனே அந்த இடத்துல இவர் கீழே விழுந்து அதுக்கப்புறம் பொருளெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி இவர்கிட்ட காசு கேட்பாரு, சண்டை போட்டு காசு கேட்பாரு, மயிலுன்னு சொல்லி திட்டிடுவார். திட்டின உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நீ என்கிட்ட சாரி சொல்லணும், அவங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோக்கு ஹர்ட் ஆகிடும். சாரி நான் எதுக்கு சொல்லணும், சாரி சொல்ல முடியாது, உன் காசு நீ வச்சுக்க சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த சாரிக்காக நம்ம சைக்கோ தலைவர் வருவான் வருவான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருப்பான். அடுத்த கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்க ட்விஸ்ட் இருக்குது. அண்ட் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இதுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு மெசேஜுங்க. அந்த மெசேஜ் வேற லெவலு. அது எப்படி மெசேஜ் சொல்றத விட அது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப்னு சொல்லலாம். நம்ம இப்படி கூட ஒரு வழியை தேர்ந்தெடுக்கலாம். இந்த காயின் இருக்குல்ல, நமக்கு ஒரு விஷயம் வேணும், என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த சட்டை எடுக்கலாமா இந்த சட்டை எடுக்கலாமா அப்படின்ட்டு. அப்போ ஹெட் விழுந்தா இந்த சட்டை, டெய்ல்ஸ் விழுந்தா அந்த சட்டை அப்படின்ட்டு. அப்போ டெய்ல் பண்ணி விடும்போது இங்க கொண்டு வர டைம்ல அச்சோ இது விழுந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது இல்ல, டெலிஸ் விழுந்தா நல்லா இருக்குன்னு தோணுது இல்ல ஹெட் விழுந்தா நல்லா இருக்கு தோணும் போது அந்த சட்டையை நீங்க அப்ப பார்க்காம எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு 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 மெசேஜா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் காயினை டாஸ் பண்ண அந்த செகண்ட்ல இருந்து அது கீழே விழுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் இது விழுந்தா நல்லா இருக்கும்னு உன் மனசுல உனக்கு தோணி இருக்கும்ல, அதை வாங்கு. அது உண்மையிலேயே டாப் நாச்சா இருந்துச்சு. அந்த மாதிரி நான் எந்த இதுலயுமே அது எங்க இன்ஸ்பயர் ஆனாலும் தெரியாது எனக்கு. பட் நான் எந்த ஷார்ட் ஃபிலிம்லயும் பார்க்கல, மெயின் ஃபிலிம்லயும் பார்க்கல. இப்படி போறதுன்னு கேட்டா அப்படி கிடையாது. அது சிவாஜிலே பார்த்தாச்சு, போறது இனிமே சிங்கப்பாத அப்படின்ட்டு. பட் அப்படி இல்லை, இது வேற மாதிரி சூப்பரா அந்த ஸ்கிரிப்டா கொண்டு போயிருந்தாங்க அந்த கதையை. அண்ட் ஹீரோ ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் தான் ஒரு மிடில் கிளாஸ், என்னால் இவ்வளோதான் முடியும், நான் இப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு தயக்கம், அந்த பதட்டம், அந்த ஆக்டிங் லெவல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ பக்கத்தில் இவரை சொல்லி அவன் மிஸ்டர் சுரேந்தர் அவருக்கு கொடுத்த கேரக்டரை வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருந்தாரு. ஓகேவா, ஹீரோயின் வந்துட்டு சூப்பர், வேற லெவல். ஆனால் அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, இவங்க எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, அந்த லவ்வை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். அந்த லவ் வந்து ஏன் சேராம தவிக்குது, அந்த லவ்வுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத லைட்டாக சொல்லிட்டு கடந்து போயிருப்பாங்க. பட் அந்த அதை வந்து ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்கலாம். அதை கொஞ்சம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அதை கொஞ்சம் நம்ம பார்க்கும்போதே சரி நம்ம சேர்ந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோன்ற மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துச்சு. நான் அந்த கமெண்ட்ஸில் பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோல் சாப்டரே வந்து திருப்பி போடுற மாதிரி ஒருத்தர் இந்த படத்துக்குள்ள இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்ல விரும்பல, நீங்க ஷாப்பிங் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவர் தான் நம்ம சொல்ல விரும்பல. ஸோ நீங்க படத்தை பாருங்க, அதுவும் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஓவரால் இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் இதாக இருக்கட்டும், அண்ட் ஆக்டிங் லெவலாக இருக்கட்டும், அண்ட் இந்த கான்செப்ட் வைஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து டாப் நச்சாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா இது அப்படி மாதிரி இருந்தது. பொருள் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, இந்த மெக்கானிக்கல் இதில் வந்துட்டு லைட் ஏதோ பைக்கு, ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பைக்ல ஏறி உட்காந்துட்டாங்க அந்த ஃப்ரெண்டு. ஓகேவா, உட்காந்தோன்னா ஒருத்தர் வந்து இடிச்சிட்டாரு. இங்கே ஒருத்தர் இவரோட ஃப்ரெண்டு இருக்கல, ஹீரோ ஃப்ரெண்டு, அவர்கிட்ட காசை வாங்கிட்டோன்னு சொல்றாங்க. இவரை இடிச்சு நார்மலா விழுந்திருந்தா கூட பரவாயில்ல, தெரிச்சு விடுவாரு மல்லாக்க. தெரிச்சு விடும்போது அவர் அங்கதான் நிற்கிறாரு கடையில. அந்த இடிச்ச இடியில் நிறைய பார்ப்பாங்க. ஆனா இவர் வந்துட்டு பார்க்கவே மாட்டார். மிஸ்டர் சுரேந்திரத்துக்கு அப்படியே நிற்பாரு. ஓகே, இங்க ஒரு சண்டை போயிட்டு இருக்கும். அந்த சண்டை வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் லெவல் தாண்டும் போது அவரே வருவார் பார்த்துட்டு, ஓகே வரேன் அப்படின்ட்டு. ஸோ அது கொஞ்சம் மாத்திருக்கலாம். ஏன்னா அப்படி ஒருத்தர் இடிச்சு தெரிச்சு விழுறாரு அப்படின்னா யாரா இருந்தாலும் ஓடி போய் பார்ப்பாங்க. யாரா இருந்தாலும் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஓடி போய் வந்து இங்க வந்து பார்த்து என்னடா ஆச்சு அந்த ஒரு பதட்டம் இருக்குல்ல. ஸோ அதை வந்துட்டு காமிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. இல்லை அதுக்கு வேற ஏதாவது அவங்க யோசிச்சிருந்தாங்க தெரியல. பட் எனக்கு பார்க்கும்போது அப்படி அதை வந்து உடனே ஓடி வந்து பார்த்துருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வேற ஒரு டயலாக் வந்து பேசியிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லவ் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா காமிச்சிருக்கலாம். லவ் வந்து அப்படியே ஸ்லைட்டா மேலோட்டம் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த லவ்ல சொன்ன சில விஷயங்கள் என் லைஃப்லயும் கனெக்ட் ஆச்சு. ஓகேவா, ஸோ அந்த லவ் சொன்ன விஷயங்கள் நிறைய கனெக்ட் ஆச்சு. ஆனா அந்த லவ் இன்னும் கொஞ்சம் டீப்பா காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இந்த கதையை வந்து மேபி ஏன்ட்ட சஜஷன் பண்ணியிருந்தாங்க, அந்த கதை இப்படி நான் ஒன்று பண்ணுறேன், ஸோ நீங்கள் ஒன்று என்ன அவர் தெரியாது. பட் சம்டைம்ஸ் என்னோட ஐடியா எப்படியாவது இந்த கடவுள் சூழ்நிலை வச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் நிறைய ஐடியா கொடுத்துருப்பேன். அந்த கதை அப்படியே என்னோட கதை மாதிரி இருக்குது. ஸோ என்னோட லைஃப்பில் வந்து சில பல விஷயத்தையும் சொல்லி நான் ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அது வேறு லெவலில் இருந்திருக்கும் இன்னும். அண்ட் டியூரேஷன் கூட அதிகமாக இருக்கும். டியூரேஷன் வந்து 30 minutes 30 நிமிஷம் கிட்ட வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இதுவே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாண்டா தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பாரி அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஷார்ட் ஃபிலிம், கண்டிப்பாக ஒர்த்தபிள் டு வாட்ச். ஒரு 30 minutes கண்டிப்பாக நீங்கள் அதை கொடுக்கலாம். அண்ட் வேறு என்ன நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர்.